ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இசிஹெச்எஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட், லேட்டஸ்டான அப்டேட் ஒன்று வந்திருக்குது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட்டு. இதை உடனடியாக நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா பின்னாடி ரொம்பவும் நீங்கள் அலைய வேண்டியிருக்கும், ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இசிஎஸ் கார்டுல நாம இப்போ லேட்டஸ்டா 64 கேவி இசிஎஸ் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி 16 கேபி வச்சிருக்கீங்களோ, 32 கேபி வச்சிருக்கீங்களோ, அதை உடனடியா 64 கேபியா மாத்தி வச்சுக்கறணும். சில நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 16 கேபி என்கிட்ட இருக்கு, இல்லாட்டி 32 கேபி இருக்கு, அதை இப்போ உடனடியா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது இம்பாசிபிள், மாத்துறது முடியாத ஒரு இது, உடனடியா ஆகாது. அதனால இப்ப நம்மகிட்ட இருக்க ரிலாக்ஸ் டயத்துல, அதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போது தான் இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றது கண்டிஷனுக்கு போகாம இப்பவே நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். கூடவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கார்டு ஆனுவல் வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு. யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் எக்ஸர்விஸ்மெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு அது லைஃப் டைம் கார்டு. அதை நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அவங்களுடைய துணைவியார், மனைவி, அவங்களுக்கு பண்ண தேவையில்லை. அதுக்கு யாரு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் ராணுவத்தினுடைய அப்பா இல்லாட்டி அம்மா அவங்களுடைய கார்டு இருக்குதோ, இல்ல அவங்களுடைய குழந்தைகள் 18 வயசு கீழே இருந்தாச்சுன்னா அவங்க பண்ண தேவையில்லை. 18 வயசுக்கு மேல 25 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா அவங்களுடைய கார்டை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் வேலிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுல என்ன ஒரு இதுல இருக்கு, ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை ஒவ்வொரு வருடமும் நம்ம ஆனுவல் வேலிடேஷன் பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது இன்கம் சர்டிபிகேட் வாங்கியோ, இல்ல நம்ம பேன் கார்டை வச்சுட்டு 26A டவுன்லோட் பண்ணியோ அதை வேலிடேஷன் பண்ணணும். ஆனா அது கூடவே ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்ப நம்ம வேலிடிட்டி டேட், எக்ஸ்பைரி டேட் எப்ப அப்படிங்கிறத நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, நம்ம எக்ஸ்பைர்ட் ஆயிருந்தா கூட நம்ம அந்த மாவட்டத்தில் உள்ள இசிஎஸ் பாலி கிளினிக் நம்ம அப்படியே ரிக்வஸ்டிங் கேட்டோம்னா அவங்ககிட்டயே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த பிளாக் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா கார்டு, அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கார்டு உங்க லைஃப் டைம்ல ஒரு டைம் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு போன டைம் நீங்க இப்ப கரெக்டான டயத்துக்கு பண்ணலைன்னா, நீங்க ரிக்வஸ்ட் பண்ணிட்டு, அதாவது இசிஎஸ் பாடி கிளினிக்ல போயிட்டு நீங்க ரிக்வஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, திரும்பவும் நீங்க போய் ரிக்வஸ்டிங் பண்ணீங்கன்னா அங்க அந்த கார்டை பிளாக் அன்பிளாக் பண்ண முடியாது. அது எங்க போயினா ரிஜினல் சென்டருக்கு போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்கா, இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸா ஆன்லைன்லேயே உடனே பண்றது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அதை நீங்க தவற விட்டீங்கன்னா, கூடவே ஒரு பர்சனல் ரிக்வஸ்டிங் லெட்டர் எழுதிட்டு, எல்லா அதாவது 26 இல்லாட்டி இன்கம் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, இசிஎஸ் கார்டுடைய ஜெராக்ஸ், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்க அதாவது ஓஎஸ்சி பாலி கிளினிக் போய் பார்த்து அவங்ககிட்ட போய் ஒரு ரிக்வஸ்டிங் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா, அதை அவங்க ரிஜினல் சென்டருக்கு அனுப்பி விடுவாங்க. அவங்க தான் அந்த உங்க கார்டு பிளாக் ஆயிருக்கிறத அன்பிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த வேலிடேஷன் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுது. அதனால உங்ககிட்ட இருக்கிற கார்டு, அதாவது யார் யாருக்கெல்லாம் வேலிடேஷன் தேவையில்லை அப்படிங்கிறத கிளியரா கேட்டுக்கோங்க. முன்னாள் ராணுவத்தினர் எவர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுடைய துணைவியாருக்கு தேவையில்லை, அவங்களுடைய குழந்தைகள் 18 வயசுக்கு கீழே இருக்குதுன்னா அவங்களுக்கு பண்ண தேவையில்லை. இப்ப யாராருக்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முன்னாள் ராணுவத்தினுடைய அப்பாவோ அம்மாவுக்கு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகள் 18 வயசுக்கு மேல 25 வயசுக்கு உள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் வேலிடேஷன் பண்ணணும். இதுல குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆனுவல் வேலிடேஷன் பண்றது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மந்த்லி சேலரி மினிமம் 9,000 ருபீஸ் இருக்குது, வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இசிஎஸ் அந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி இல்லாம ஆயிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நீங்க அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அந்த இசிஎஸ் கார்டு ரினியூவல் ஆகாது. ஸோ யாரெல்லாம் சம்பளம், அதாவது 9,000 கீழே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற 18 வயசுக்கு மேல 25 வயசு உள்ள இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய அப்பா அம்மா அவங்க அவங்களுடைய இன்கம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் கரெக்டான டேட்ல ஆனுவல் வேலிடேஷன் பண்ணியாச்சுன்னா எந்த ஒரு அலைச்சல் இல்லாம கஷ்டப்படாம நீங்க ஆன்லைன்லயே நீங்க வேலிடேஷன் பண்ணிக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டீங்க, அந்த டேட்டை தவற விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க
மாவட்டத்தில் உள்ள இசிஎஸ் பாலி கிளினிக்ல போய் அலைய வேண்டி இருக்கும். கரெக்டான தேவையான டயத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இது இசிஹெச்ல இருந்து வந்திருக்க மிகப்பெரிய அப்டேட்டு. இதை உடனே தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து வேலிடேஷன் டேட் தெரியலையோ அதை தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி ப்ராப்பரா வந்து அதை வந்து நீங்க ரினியூவல் பண்றது மீன்ஸ் இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நம்ம எப்படி பென்ஷன் வாங்குறதுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்துட்டு அந்த இசிஎஸ் கார்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சொன்னோமோ அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு லைஃப் சர்டிஃபிகேட் மாதிரி வந்து ஆனுவல் வேலிடேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நியூஸ். இது எல்லாரும் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவங்களும் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்ப தேவைப்படும் தெரியாது. அந்த தேவைப்படுற நேரத்துல நமக்கு வந்து இது உபயோகப்படணும் அப்படின்னா இந்த வேலிடேஷன் பண்றது ரொம்ப 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 முக்கியம். அதனால இதை மறக்காம பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்துட்டு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.